இன்றைய தினம் நாம் தியானிக்கிற புஸ்தகம் 2 கொரிந்தியர் புஸ்தகம். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை தியானிக்கும் முன் அதன் பின்னணியத்தை அறிவது மிக முக்கியம். என்றால் 1 கொரிந்தியர் படித்துவிட்டு அப்படியே கண்டினியூவா 2 கொரிந்தியர் வந்தா ரெண்டுமே ரெண்டு வேறுபட்ட பாயிண்ட்ல தான் வரும். அது ரெண்டுமே சரியாக வராது. ஏன்னா அதனுடைய சப்ஜெக்ட் மேட்டர் வேற, இதனுடைய சப்ஜெக்ட் மேட்டர் வேற. அதனால இதை நம்ம கொஞ்சம் அதனுடைய பின்னணியை இந்த 2 கொரிந்தியர் எழுத முன்னாடி கொரிந்து சபையில நடந்த காரியங்கள் என்ன என்பதை ஆராய்வது கொஞ்சம் முக்கியம். இப்போ 1 கொரிந்தியர் தியானிப்பதற்கு முன்னதாக கொரிந்து பட்டணத்தினுடைய கலாச்சாரம், ஒழுக்கக்கேடான அந்த வாழ்க்கை, விக்கிரக வணக்கம், அப்ரேட்டிஸ் என்கிற கோயில் உள்ள ஒரு விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோயில் அதனால இருந்தது. அது ஒரு பெரிய வியாபார ஸ்தலம். அதனால வெளியே இருந்து வந்து பிழைப்புக்காக வந்து குடியேறி வியாபாரத்துல பணக்காரனான அநேகர் உண்டு. 30% தான் குடிமக்கள், 70% வந்து அடிமைகள். ஸோ இப்பேற்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் உள்ள ஒரு பட்டணம். அதனால அந்த பட்டணத்துல பவுல் வந்து தங்கி ஊழியம் செய்தார். சுமார் கிபி 51-52 இந்த வருடங்களுக்குள்ளாக அவர் 18 மாதங்கள் 1.5 வருடங்கள் அங்கே உட்கார்ந்து பைபிள் ஸ்டடி தியானங்கள் எடுத்ததன் விளைவாக உருவான சபை இது. அப்போ சில 18வது 1-11வது வசனம் வரைக்கும் இந்த காரியத்தை நம்ம படிக்கலாம். பவுலுக்கு பிற்பாடு அப்போல்லோ வந்து கொரிந்துவிட சில காலம் ஊழியம் செய்தார். பின்னர் பவுல் அங்கிருந்து எபேசு சென்ற பின்பு எருசலேம் போயிட்டு எருசலேம் வந்து 3வது மிஷினரி பிரயாணமாக வந்து எபேசுவில் ஊழியம் செய்துகிட்டு இருக்கிறார். அப்பதான் கொரிந்து சபையிலிருந்து அதனுடைய மோசமான நிலைமை குறித்து குலவையால் வீட்டாலிருந்து ஒரு கடிதம் வருகிறது. அப்புறம் கொரிந்து சபையிலிருந்து சில காரியங்களை குறித்து விளக்கமும் ஆலோசனை கேட்டு ஒரு கடிதம் வருகிறது. அதற்கு பவுல் விளக்கமும் ஆலோசனையும் கூறி கடிதம் எழுதி தீமோத்தேயுவின் மூலம் கொடுத்து கொரிந்துவின் நிலைமையை சீராக்கும்படியாக தீமோத்தேயுவை கொரிந்துவுக்கு அனுப்புகிறார். இதுதான் நம்ம சென்ற வாரம் வரை படித்த அந்த 1 கொரிந்தியர் கடிதத்துல என்னென்ன மேட்டர் எழுதினாரு, இதை கொண்டு தீமோத்தேயு சென்றார். இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டோம். ஆனா இந்த கடிதமும் தீமோத்தேயுவின் ஊழியமும் கொரிந்து சபையில பவுல் எதிர்பார்த்த ஒரு சரியான பலனை கொடுக்கவில்லை. மாறாக நிலைமை இன்னும் மோசமாக இருந்தது. மிக முக்கியமாக பவுலுக்கு விரோதமான எதிர்ப்பும் அவர் ஊழியத்தையும் அவருடைய நடத்தையும் குறித்து பல தவறான தகவல்கள் சபைக்குள்ள வந்து நிரம்பிருச்சு. இந்த தகவல்கள் எப்படி வந்தது அப்படின்னா, பவுல் அப்பல்லோவுக்கு பிற்பாடு அநேக கள்ள ஊழியர்கள் தவறான உபதேசங்களோடு கொரிந்து பட்டணத்துல வந்து இறங்கினாங்க. இவங்க கொரிந்து சபையை கள்ள உபதேசத்தினாலே நிறைத்தார்கள். எனவே பவுலினுடைய உபதேசங்களை தடை பண்ணுவதற்காக பவுலை பற்றி பல தவறான தகவல்கள் கொடுத்தாங்க. அவரை குறித்து மோசமான ஒரு விமர்சனங்களும் அவர் சரியில்லை என்று பொய்யாக அவரை குறித்து பல குற்றச்சாட்டுகளை வைத்தாங்க. பிசாசின் தந்திரங்களிலே இதுவும் ஒன்று. ஒரு ஊழியனுடைய ஊழியத்தை கெடுப்பதற்கு அவனுடைய செய்தியையோ அவனுடைய ஊழியத்தை தடை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த ஊழியனை குறித்து பொய்யான தவறான பல காரியங்களை ஜனங்கள் மத்தியிலே கொடுக்கிற போது, ஜனங்கள் அதை நம்புகிற போது அவனுடைய ஊழியத்தை சந்தேகிப்பார்கள். அந்த ஊழியம் போதிய பலனை கொடுக்காது. இது இன்றைக்கும் கூட அநேக இடங்களிலே இந்த பிசாசின் தந்திரம் செயல்படுவதை நம்ம அறிவோம். ஆனால் அன்றைக்கு இது ரொம்ப தீவிரமாக அங்கு செயல்பட்டு வந்தது. இப்ப பவுலையும் அவர் ஊழியத்தையும் நடத்தையும் குறித்து அவர்கள் என்ன பொய்யான தகவல்கள் அங்க சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு கவுண்டரா தான் பவுல் எழுதுனது தான் இந்த 2 தீமோத்தேயு. ஸோ அவங்க கம்ப்ளைண்ட் என்ன, அதுக்கு ஒரு என்ன பதில் கொடுத்தார், அதுதான் 2 தீமோத்தேயுல முழுக்க உண்டு. அவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு நிலையற்றவர், ஒரு ஸ்டெடி மேன் கிடையாது. அவர் வந்து ஊழியம் செய்வாரு, ஜனங்கள்லாம் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சத்தியத்துல வளர்ற போது அவருக்கு ஏதோ பிரச்சனை வந்தோன்னா டப்புன்னு அம்போன்னு விட்டுட்டு வேற ஊருக்கு ஓடி போயிடுவாரு. அதனால அந்த நம்பாதீங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. காரணம், ஜனங்களுக்கு அப்போஸ்தல ஊழியம் வேற, மேய்ப்பன் மற்றும் போதகன் மூப்பர்கள் ஊழியம் வேற அப்படிங்கிறது தெரியாது. இன்றைக்கு நம்ம கையில இருக்கிறது போல அந்த காலத்துல வேத புஸ்தகம் கிடையாது. அதனால அவங்களுக்கு அது தெரியாது.
பெரிய ஊழியர் என்று வந்து சொல்கிறார், அவர் சொல்றத அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. அதுல அவங்க சொன்ன தப்பு இல்லை. அப்போஸ்தலர் ஊழியம் எப்பயுமே ஒரே ஊர்ல தங்கி ஊழியம் செய்யறவங்க கிடையாது. அங்கங்க சபைகளை ஸ்தாபித்து கொண்டே போயிட்டு இருப்பாங்க. பின்னாடி மேய்ப்பர்கள், போதகர்கள், மூப்பர்கள் இருந்து அந்த சபையை டெவலப் பண்ணுவாங்க. இதுல இவரை வந்து இவர் ஓடி போறவர், நிலை இல்லாதவர், அதனால இவரை நம்பாதீங்க அப்படின்னாங்க. ரெண்டாவது, அவரு தன்னை சுய பெருமைக்காரர், பெருமையாக உயர்த்தி கொண்டுவாரு, அவரு பெருமை பிடித்தவர், அதனால அவரு பேச்ச கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒரு குற்றச்சாட்டு. மூன்றாவதாக ஒரு குற்றச்சாட்டு, அவரு பார்வைக்கு ஒரு கவர்ச்சியான ஒரு தோற்றம் கிடையாது, ஒரு டீசண்டான ஒரு அரிஸ்டோகிராட் போல அந்த ஒரு லுக்கு அவருக்கு கிடையாது அப்படிம்பாங்க. இன்றைக்கு கூட அநேக சாதாரண ஊழியக்காரங்க கூட மேலே ஏறி போனோம்னா கோட்டு சூட் எல்லாம் போட்டுட்டு ஏறி நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்க சொன்னாங்க அவர் அந்த மாதிரி ட்ரெஸ் போறதில்ல, அதனால அவர் ஒன்றும் அவ்வளவு பார்க்கறதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு நல்ல இவரா தெரியலன்னாங்க. அதோட அடுத்ததாக அவருடைய பிரசங்கமும், பவுலுடைய பிரசங்கம் ஜனங்களை உணர்ச்சி வசப்படுத்துகிறதாக, கவரக்கூடியதாக, கவர்ச்சிகரமாக இல்லை அப்படின்னாங்க. பவுல் மெதுவாக போன இடங்களெல்லாம் சத்தியத்தை கற்றுக் கொடுத்து, உண்மையை கற்றுக் கொடுத்து, அந்த அடிப்படையில் ஜனங்களுக்கு விசுவாசத்தை வளர்த்தார். ஜனங்களுக்கு பிரியமானதை அவங்களுக்கு ஏற்ற விதத்துல அவர் பேசுறது இல்லை. அதனாலதான் ஒரு சில இடங்கள் சொல்றாரு, நான் உங்க ஊர்ல வந்தபோது ஒரு கவர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு ஆளு கிடையாது, பேசவும் எனக்கு தெரியல, ஆனாலும் நான் கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு அறிவித்தேன் அப்படிங்கிறார் ஒரு இடத்துல. அதனால இவருடைய பிரசங்கம் வந்து அவ்வளவு கவர்ச்சிகரமாகவோ ஒரு உணர்ச்சி ஊற்றதாகவோ ஒரு இதாகவோ இல்லை. அதனால அவர் ஒரு சரியான ஒரு ஊழியக்காரர் இல்லை அப்படின்னாங்க. அடுத்தது ஐந்தாவது அவர் மேல அவங்க சொன்ன குற்றச்சாட்டு, அவர் நாணயமற்றவர். அதை எதை வச்சு சொன்னாங்கன்னா, பவுல் எந்தெந்த இடங்களிலே சபைகள் ஆரம்பிக்கிறாரோ அந்த ஒரு காலகட்டத்தில் எருசலேமிலே மிகப்பெரிய பஞ்சம் நிலவியது. இந்த பஞ்சத்துக்கு முன்னாடியே அங்கிருந்த விசுவாசிகள் இருக்கிறதெல்லாம் வித்து பொதுவா வச்சு அனுபவிச்சுட்டாங்க. இப்ப பஞ்ச காலத்துல அவங்க கையில இருப்பு எதுவும் இல்லை, முடிஞ்சவங்க எருசலேமை விட்டு வெளியே புழைக்கிறக்கா போயிட்டாங்க, முடியாதவங்க அங்கேயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு விவசாயம் கிடையாது, தொழில் கிடையாது, எல்லாமே தடைபட்டு போச்சு. அந்த ஒரு பாடுகளுக்குள்ளா கடந்து போறதுனால அவர்களுக்காக பவுல் எந்தெந்த ஊர்களிலே சபையை ஆரம்பித்து பண்றாரோ அங்க இருந்து தர்ம பணம், அதாவது இது காணிக்கை கிடையாது, ஆஃபரிங் கிடையாது, அந்த பஞ்சத்துல இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு உதவுவதற்காக பணம் கலெக்ஷன் பண்ணி அதை இங்க இருந்து அங்க அனுப்புனாரு. ஸோ இதை வந்து இவர் இந்த பணத்தை இவர் ஏதோ தவறுதலாக முறைகேடாக கையாளுகிறாரு, இவர் கொண்டுட்டு வந்ததெல்லாம் கொண்டு கொடுத்தாருங்கிறதுக்கு என்ன கேரண்டி அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு தவறான ஒரு காரியத்தை அவங்க கொடுத்தாங்க. கடைசியாக முக்கியமான ஒரு பாயிண்ட், இவர் ஒரு அப்போஸ்தலன் கிடையாது, இவர் கள்ள அப்போஸ்தலன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு உண்மையான ஒரு அப்போஸ்தலன் கிடையாது, அப்போஸ்தலன் சொல்லிக்கிறாரு ஒளி ஒரு அப்போஸ்தலன் கிடையாது அப்படின்னாங்க. அதுக்கு ரட்சிக்கப்படுவதற்கு முன் பவுலுடைய பழைய வாழ்க்கையை எடுத்து அதை பிரபலப்படுத்தி ஒரு சபையை துன்புறுத்தியவர், விசுவாசிகளை அடித்து உதைத்து ஜெயில போட்டவர், இவர் ஒரு ரவுடித்தனமான ஒரு மனுஷன், இவர் ஒரு ரவுடி அப்படிங்கிறத அந்த காரியங்களையே அதிகமாக சொல்லி இவர் வந்து ஒரு அப்போஸ்தலன் ஊழியன் என்று சொல்லப்படுவதற்கு தகுதி இல்லாத அல்ல அப்படின்னாங்க. அப்புறம் இவர் தன்னைத்தானே அப்போஸ்தலன் சொல்லிக்கிறாரு. இவரை அப்போஸ்தலராக யாருமே நியமிக்கவில்லை. எருசலேம் சபையில் உள்ள மூத்த அப்போஸ்தலர்களினாலோ சபை மூப்பர்களினாலோ இவர் ஒரு அப்போஸ்தலனாக நியமிக்கப்படவில்லை. இவர் தன்னைத்தானே அப்போஸ்தலன் சொல்லிக்கிறாரு, இது ஒரு பொய் அப்படின்னாங்க. அடுத்தது, எந்த ஒரு பெரிய ஊழியக்காரரோ, அன்றைக்கு இருந்த பிரபலமான ஊழியக்காரர்களோ, பேதுருவோ அல்லது யோவானோ இல்லை சபையின் தலைவரான யாக்கோவோ இவருக்கு ஒரு லெட்டர் கொடுத்து இவர் எங்கள் சபையின் மூலமாக வருகிறவர்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் இவங்க கொடுக்கல. பவுல் எங்கேயுமே ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொண்டு போனதில்லை. அதனால யாருமே இவரை ஒரு ஊழியக்காரர் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பாததுனால இவர் வந்து சபையின் சார்ந்த ஒரு ஊழியக்காரர் கிடையாது அப்படின்னாங்க. எனவே இவர் எந்த ஒரு சபையையோ எந்த ஒரு
ஊழிய ஸ்தாபனங்களையோ எதையோ சார்ந்தவர் கிடையாது. அதனால இவர் சொல்றதை நீங்க நம்பாதீங்க, இவர் பின்னாடி போகாதீங்க அப்படின்னாங்க. இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு, மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு அவங்க வச்சது, இவர் பிரசங்கம் பண்ணி செய்தி கொடுக்குறார ஒழிய அதுக்கு ஃபீஸ் கலெக்ஷன் பண்றது இல்லை. ஏன்னா வந்தவங்க எல்லாம் கள்ள ஊழியக்காரங்க, அவங்களுக்கு காசு கலெக்ஷன் தான் முக்கியம். இன்று அநேக இடங்களில் செய்திகளில் அநேகமாக வர்றது தைத்து தான் வரும். அதே போல் அவங்க ஜனங்களுடைய மனசும் ரொம்ப கொடுத்தா அந்த சரக்கினுடைய தரம் கூட, கொஞ்சமாக இருந்ததுன்னா சரக்கோட தரம் கம்மி அப்படிங்கிற பீப்புள் மென்டாலிட்டியை யூஸ் பண்ணி அதிக அளவில் ஃபீஸ் வசூல் பண்ணி கவர்ச்சிகரமாக பண்ணதான் அந்த கள்ள ஊழியக்காரர்களுடைய ஊழியமாக இருந்தது. ஆனால் பவுல் எங்கேயுமே போய் தான் ஊழியம் பண்ண இடத்துல, செய்தி சொன்ன இடத்துல எனக்கு இவ்வளோ கொடுங்க என்று கேட்டது இல்லை. அதனால சொன்னாருங்க, இவர் ஃபீஸ் எங்கேயுமே வாங்குறது கிடையாது. ஏனென்றால் அவருடைய ஊழியமும் தரம் இல்லாத ஊழியம். அதனால இவருடைய ஊழியம் சரியில்லை. இவர் எந்த ஒரு ஆர்கனைசேஷனை சாராம, எந்த ஒரு பெரிய சபையின் மூலமாக அனுப்பப்படாம தன்னிச்சையாக எழுந்து சுயேட்சையாக ஊழியம் செய்கிறவரு. அதனால இவர் பின்னாடி போவாதீங்க, இவர் சொன்னதெல்லாம் கேட்காதீங்க. இதுதான் இவங்களை குறித்து அவர்கள் வைத்த குற்றம். அதன் விளைவாக சபைக்குள்ள ஒரு பெரும்பான்மையான மக்கள் பவுலை ஒத்துக்கல்ல. இந்த ஒரு குழப்பத்தை பயன்படுத்தி கொண்டு வெளியே இருந்து வந்த, நாங்கள் விசேஷமாக அபிஷேகிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள், தேவனுடைய வழி நடத்துகிறவருக்கு அவங்களுக்காக வந்த தலைவர்கள் என்று அநேகர் உள்ள புகுந்து பவுலை மட்டம் தட்டி தங்களை உயர்த்தி ஜனங்களை ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதனால பவுலினாலே ஆரம்பிக்கப்பட்ட சபைதான், ஆனா பவுலை ஒரு ஊழியனாக ஒத்துக்கொள்ளாத ஒரு மோசமான நிலைமைக்கு அந்த சபை போயிருச்சு. இந்த காரியத்தை பரப்புனவங்க அங்க ரெண்டு கூட்டத்தை சேர்ந்தவங்க. ஒரு சிறுபான்மையான ஒரு கூட்டம், அது எதுனா எபிரேய மதத்தை சேர்ந்த யூதர்கள். அவங்க இயேசு கிறிஸ்துவனால ரட்சிக்கப்பட்டவன் யாராக இருந்தாலும் அவன் விருத்த சேதனம் பெற்று யூத மதத்திலே அவன் இணைந்து மோசே நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற வேண்டும் அப்படின்னாங்க. இது நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை படிச்சோன்னா பவுல் போற எல்லா ஊர்லயுமே இந்த ஒரு பிரச்சனை உண்டு. இது ஒரு சிறு கூட்டம். என்றால் இயேசு கிறிஸ்துவும் யூத மதத்தை சேர்ந்தவர் தான், அவர் வாரம் ஜபாலயத்துக்கு போயிட்டு வந்தவர் தான், நீங்க அவரை ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் இங்க தானே வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியத்தை முன்வைத்து ஜனங்களை கொஞ்சம் குழப்பினாங்க. இது ஒரு கூட்டம். ஆனா பவுல் இதுக்கு முற்றுமாக எதிர்த்து நின்றார். அது நியாயப்பிரமாண யுகம், யூதனுக்கு தான், புறஜாதியானருக்கு கிடையாது. இது புதிய உடன்படிக்கை கீழே இவங்க வர்றாங்க, நியாயப்பிரமாணத்தின் கீழ் அல்ல, கிறிஸ்துவின் பிரமாணத்தின் கீழ் வர்றாங்கன்னு இவர் போதித்ததுனால இவர் போதனையை தவறு என்று சொல்வதற்காக அவர்கள் பவுலை குறித்தும் தவறான சில காரியங்களை பரப்புனாங்க. இது ஒரு சிறு கூட்டம் தான். ஆனா பெரும்பான்மையான ஒரு கூட்டம், மெயின் பார்ட்டி யாரு அப்படின்னா எருசலேமில் இருந்து வந்தோம் என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரர்கள். எருசலேம் சபையிலிருந்து வரல, எருசலேமில் இருந்து நாங்க வந்தோம் அப்படிங்கறதுனால ஜனங்களும் ஆஹா எருசலேமில இருந்து வந்திருக்கிறாரு, அப்போ ஒரு பெரிய இடத்துல இருந்து வந்த ஊழியக்காரன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுல இவங்க தங்களை விசேஷமான அபிஷேகம் பெற்ற, தனிப்பட்ட சத்தியங்களை பெற்ற ஒரு விசேஷமான அப்போஸ்தலர்கள் என்று தங்களை கூறிக்கொண்டார்கள். இவங்க அநேக பெரிய மனிதர்கள்ட்ட இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஊர்ல அப்போஸ்தலர்கள் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக இல்ல, அங்கிருந்து பெரிய மனிதர்கள் ஆபீசர்கிட்டக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு உள்ள நாங்க பாருங்க, நாங்க ஒரு பிரபலமான ஆள் தான் அப்படிங்கறத சொல்லிட்டு அவங்க சபைக்குள்ள உட்கார்ந்து சபையை தங்கள் ஆளுகை கீழாக கொண்டு வருவதற்காக. என்றால் சுயமாக சம்பாதித்த பணக்காரர்கள் அநேகர் இருந்ததனால அவர்களை வசப்படுத்தி அவர்கள் மூலமாக பொருள் ஆதாயம் தேடுவதற்காக இவங்க இந்த ஒரு காரியத்தை செஞ்சாங்க. ஆனா பவுலுடைய ஊழியத்தை, பவுலை மட்டம் தட்டி கீழே இறக்கி தங்களை உயர்த்தி இந்த ஒரு குழப்பத்தை கொண்டு வந்தனால சபையினுடைய நிலைமை கொஞ்சம் மோசமாகி போய்விட்டது. இந்த காரியம் பவுலுக்கு தெரிய வருகிறது. தெரிய வந்தோடனே பவுல் மீண்டும் ஒரு கடிதத்தை எழுதி
இப்போ தீமோத்தேயு மூலம் கொடுத்து விட்டோம். தீமோத்தேயு அங்கேருந்து கொண்டு வந்த ரிசல்ட் பேட் ரிசல்ட்டு. இன்னென்ன பிரச்சனைகள் இருக்குது சபையில், உங்கள் லெட்டரை ஒத்துக்கவும் இல்லை, உங்களையே ஒத்துக்கல அப்படிங்கிற செய்தியோட தீமோத்தேயு வந்துட்டார். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி அடுத்து ஒரு கடிதத்தை பவுல் எழுதுகிறார். தீத்துவின் மூலமாக அதை கொடுத்து அனுப்புகிறார். போய் இந்த கடிதத்தை அங்கே வாசித்து அவர்கள் பிரச்சனைகளுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் இதை வாசிச்சுட்டு சபையை கரெக்ட் பண்ணு அப்படின்னு தீத்துவை அனுப்புகிறார். தீமோத்தேயு ஒரு சாஃப்ட் நேச்சர், அதனால அவரால் சபையை கொஞ்சம் பிடிச்சு கொண்டு வர முடியல. பட் தீத்து அப்படி இல்லை, தீத்து கொஞ்சம் ஸ்ட்ராங். அதாவது பழைய ஏற்பாட்டில் எஸ்ரா நெகேமியா பார்க்குறோம். எஸ்ரா சாஃப்ட் நேச்சர், நெகேமியா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், அத்தாரிட்டிவா அதிகாரத்தோட காரியத்தை இறங்கி செய்கிற ஒரு தைரியமான போல்டான ஒரு மனிதர். இங்கேயும் தீத்து அந்த மாதிரி தான். தீத்து தன்னுடைய அப்ரோச் மூலமாக இந்த கடிதத்தை கொடுத்து சபையை ஒரு சீர்படுத்துகிறார். ஆனா அந்த கடிதம் இன்றைக்கு நம்ம கிட்ட இல்லை. தீத்து கையால பவுல் எழுதி சபையை கொடுத்து விட்ட கடிதம் நம்ம கிட்ட இன்றைக்கு இல்லை. சில காலங்களுக்கு தீத்து போய் சில காலங்களுக்கு பிற்பாடு பவுல் எபேசுவில் தன் ஊழியத்தை முடித்து கொண்டு மக்கதோனியான பிலிப்பி பட்டணத்துக்கு அவர் தன் ஊழிய நிமித்தமாக போகிற போது அருகிலே இருந்த தீத்து அவரை சந்திக்கிறாராங்க. சந்திக்கிற போது நீங்க கொடுத்த கடிதத்தினுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கறத சொல்லி சபையில இப்ப பெரும்பான்மையான ஜனங்கள் மெஜாரிட்டி என்னுடைய இந்த கடிதத்தை ஒத்துக்கிட்டாங்க. நீங்க கொடுத்த தீமோத்தேயு மூலம் கொடுத்த கடிதத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. உங்களை ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர் என்பதையும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த கள்ள உபதேசர்கள் பிடியிலிருந்து நாங்க அவங்கள கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்ப சபை சீரடைந்து வருகிறது மெஜாரிட்டி. ஆனா இன்னமும் ஒரு சில மைனாரிட்டி பீப்புள் அங்க இருக்கிறாங்க. அவங்க இன்னமும் பவுலையும் அவருடைய உபதேசத்தையும் ஏத்துக்கவில்லை. இந்த கள்ள உபதேசத்தை கொண்டு ஊழியர்களுக்கு பிற்பாடு அவர்கள் நிற்கிறாங்க. இவங்கள் தான் அந்த கள்ள ஊழியர்களுக்கு பலன். இவங்களை கொண்டுதான் அந்த கள்ள ஊழியர்கள் இன்னமும் குழப்பத்தை கொண்டு வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறார். இந்த தகவல் கிடைத்த உடனடியாக பவுல் அடுத்து ஒரு கடிதத்தை எழுதுகிறார். கொரிந்து சபைக்கு எழுதி தீத்துவின் மூலமாக அதை கொடுத்து அனுப்புறார். இதுதான் இன்றைக்கு நம்ம படிக்கிற 2 கொரிந்தியர் புஸ்தகம். 2வது தடவையாக தீத்து கையில கொடுத்தது. இது நடந்தது சுமார் 55வது வருடம் கிறிஸ்துவுக்கு பின் 55 கடைசி 56 ஆரம்பம் இந்த காலகட்டத்துக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது சபை ஆரம்பித்து 3-4 வருடங்களுக்குள்ளாக இவ்வளவு பெரிய குழப்பங்கள் ஆகிப்போச்சு. இதுதான் இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கக்கூடிய 2 கொரிந்தியர் கடிதம். இந்த 2 கொரிந்தியர் கடிதத்தை நம்ம 3 பிரிவாக பிரிக்கலாம். அதை எப்படி பிரிக்கலாம்னா, முதலிலே ஒரு பகுதி சாப்டர் 1லேருந்து 7 வரைக்கும் தன்னை ஏற்றுக்கொண்ட பெரும்பான்மையானவர்களுக்காக எழுதுகிறார். கொரிந்து சபையிலே பவுலை அப்போஸ்தலர் என்று ஒத்துக்கொண்டு அவருடைய டீச்சிங்கை ஏற்றுக்கொண்ட பெரும்பான்மையான மக்களுக்கு நான் யார், என்னுடைய ஊழியத்தினுடைய பின்னணி என்ன, நான் எதுக்காக ஊழியம் செய்கிறேன், எப்படி ஊழியம் செய்கிறேன், என் ஊழியத்தினுடைய முறைகள் தத்துவங்கள் அதனுடைய அடிப்படைகளை எல்லாம் அவர்களுக்கு விளக்கி தன்னை அவர்களுக்கு இன்னும் சரியாக விளக்கி சொல்லுகிறார். இது சாப்டர் 1லேருந்து 7 வரைக்கும் வருது. அடுத்தது 8லேருந்து 9 வரைக்கும் அந்த பெரும்பான்மையான ஜனங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்டையும் வைக்கிறாரு. ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட இருந்தபோது சொன்னேன், எருசலேமில் இருக்கக்கூடிய தரித்திரத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு உதவி பண்ணணும்னு நீங்க பண்றோம்னு சொன்னீங்க. அதை உங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி இப்ப வந்திருக்கிற தீத்துவோட கூடயே ஒரு மனிதரை அனுப்பி இருக்கிறேன். நீங்க அந்த கலெக்ஷன் அவர் கையில கொடுத்து எருசலேமுக்கு அவரை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை குறித்து தர்ம பணம் சேகரிப்பதையும் அது கொடுத்து எருசலேமுக்கு அனுப்புவதையும் குறித்து எழுதுகிறார் இந்த சாப்டர் 8லேருந்து 9 வரைக்கும். ஆனா அதற்கு அப்புறம் வருகிற 3வது பகுதி, அவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிறுபான்மை ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் அந்த கள்ள உபதேசத்தை செய்த கள்ள ஊழியர்களுக்கும் அவர்கள் இவரை குறித்து சொன்ன பொய்யான தகவல்களுக்கு மறுப்பும் அதற்குரிய விளக்கமும், நான் இயேசு கிறிஸ்துவினாலே நேரடியாக நியமிக்கப்பட்ட
அப்போஸ்தலன் என்பதை ஆதாரங்களோடு நிரூபித்து எழுதுகிறார். இதுதான் 10 13வது அத்தியாயம் வரைக்கும். ஸோ 1 கொரிந்தியர் அதனுடைய எழுதப்பட்டனுடைய நோக்கம், அதில் எழுதப்பட்ட செய்திகள் வேற. 2 கொரிந்தியர் எழுதப்பட்டனுடைய நோக்கம், அதில் உள்ள செய்திகள் வேற. இப்ப அந்த 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல என்னதான் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இது சாப்டர் 1 7 வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டு. இதுல முதல் அத்தியாயத்துல 1 11வது வசனம் வரைக்கும் அறிமுகம், ஒரு இன்ட்ரோடக்ஷனும் ஒரு முன்னுரையும் வாழ்த்துக்களும் அப்படியாக சொல்லி 1 11வது வசனம் வரைக்கும். அப்புறம் 2 கொரிந்தியர் 1வது அத்தியாயம் 12வது வசனத்திலிருந்து 2வது அத்தியாயம் 13வது வசனம் வரைக்கும். இப்ப நான் மசதோனியா பிலிப்பி வந்துட்டாரு, அங்கிருந்து பக்கத்துல தான் கொரிந்து வரலாம். ஆனா எனக்கு வேற ஒரு பிளான் இருக்கு. நான் இப்ப வந்தா உடனடியாக திரும்புற மாதிரி இருக்கும், ஷார்ட் விசிட் தான் கொடுக்க முடியும். இதை விட்டுட்டு நான் இன்னொரு தடவை அதிக நாள் உங்கள்கிட்ட தங்குற மாதிரி வரலாம் அப்படின்னு ஐடியா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரயாண திட்டங்கள் எப்படி, நான் உங்க ஊருக்கு வரலாம் வந்தேன், வந்துட்டு போலான்னு நினைச்சேன், ஆனா அப்படி இல்லை, இப்ப நான் அங்க போயிட்டு திருப்பி வருவேன் அப்படிங்கிற மாதிரி காரியங்களை விளக்கி எழுதுகிறாரு. இது 2 கொரிந்தியர் 1வது அத்தியாயம் 12 2வது அத்தியாயம் 13வது வசனம் வரைக்கும். இதற்கு அடுத்ததாகத்தான் முக்கியமான ஒரு காரியத்துக்கு வருகிறார். பவுல் தன்னையும் தன்னுடைய ஊழியத்தை குறித்தும் விளக்குகிறார். இது 2வது அத்தியாயம் 14 6வது அத்தியாயம் 10 வரைக்கும். தான் ஊழியம் செய்வதற்கு பின்னணியிலே இருந்தது என்ன, எதை ஆதாரமாக வைத்து எதன் அடிப்படையில நான் ஊழியம், அதாவது தன்னுடைய ஊழியத்தினுடைய தத்துவங்களை அவர் அங்க விளக்குகிறார். நாங்க புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கிறோம், பழைய ஏற்பாட்டு பழைய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள் அல்ல அப்படிங்கிறாரு. அப்படிங்கிற போது அந்த யூத மதத்தை சேர்ந்தவர்கள் சொல்லுவதற்கும் இதற்கும் வித்தியாசம் உண்டு. நான் அந்த குரூப்பு கிடையாது, இது தனி வேற, அவர்களுக்கு ஆளுகைக்கு உட்பட்டது கிடையாதுங்கிறதையும் கொஞ்சம் எழுதுறாரு. அதையும் எழுதி கொண்டு அவர் அடுத்தபடியாக சொல்லுகிறாரு, நாங்கள் கிறிஸ்துவை குறித்து நாங்கள் பிரசங்கித்தோம், வேற எதையும் குறித்து நாங்க பண்ணல, சுவிசேஷத்தையும் கிறிஸ்துவையும் குறித்து நாங்க பிரசங்கித்தோம் அப்படிங்கிறாரு. 3வது, ஊழியம் வருகிற போதே ஊழியம் செய்கிறவனுக்கு சில பிரச்சனைகளும் பாடுகளும் ப்ராப்ளங்களும் உண்டு. கிறிஸ்துவே அதை சொல்லி இருக்கிறார், உண்டு. ஸோ என் வாழ்க்கையில இந்த பாடுகளுக்குள்ளாக கஷ்டங்களுக்குள்ளாகத்தான் நான் ஊழியம் செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. நான் எவ்வளவு பாடுகளுக்குள்ள இருந்தேங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் அதுல விளக்கி சொல்லுகிறார். அடுத்தபடியாக சொல்லுகிறாரு, என்னுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த பூமிக்குரிய ஆதாயம் அல்ல, பரலோகத்தின் ஆதாயம். நம்ம ஒரு நாளைக்கு அங்க போவோம்னு தெரியும், அதனால அங்க உள்ள காரியங்களை நாங்க விரும்புகிற மொழிய பூமிக்குரிய காரியங்களே நாங்க விரும்புறது இல்லை, அதை மேன்மை பாராட்டி அதை அடைவதற்காக நாங்க இந்த ஊழியத்தை செய்யவில்லை அப்படிங்கறத 5வது அத்தியாயத்துல விளக்கி சொல்லுகிறார். அது எப்படி இருந்தாலும் எந்த மனிதனாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னாக போய் நின்றே ஆக வேண்டும். அவன் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து அவன் மரித்த நாள் வரைக்கும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அவனுடைய விசுவாசம், அவனுடைய கிரியைகள், அவன் ஊழியத்திற்கு நிமித்தமாக சுவிசேஷப்பட்ட பிரயத்தனம், அன்பின் நிமித்தமாக அவன் செய்த காரியங்கள், இவைகள் எல்லாவற்றிற்கும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னாடியே போய் கனவு கொடுக்கணும். நாங்க அங்கதான் போறோம் வழியா, அதுக்கு தான் பயப்படுறோம் வழியா, மனுஷனுக்கு பயந்து மனிதர்களுக்காக நாங்கள் பயந்து மனிதர்களை ஏமாற்றி நாங்கள் வாழ்கிறவங்க கிடையாது அப்படிங்கிறாரு. இதுலதான் ஒரு வார்த்தை சொல்லிடுற, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதாயின. என் பழைய வாழ்க்கை எடுத்துக்கின்றாங்க பாருங்க, அந்த மனுஷன் எப்போது செத்து போனான், இப்ப நான் புதுசு. அதனால அதையும் இதையும் மிக்ஸ் பண்ண, வாழ்க்கையின் மாறுதல் தான். ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவன் எப்படி மாறி வேறு ஒரு மனிதனாக மாறி அவன் ஊழியம் செய்கிறான், இதை வைத்து தான் சொல்லணும் இல்லையே, பழசை பிடிச்சுக்கிட்டு உள்ள கொண்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கறத அதை சொல்லி அதை கொண்டு வந்துட்டு, நீங்களும் அதே போல தேவனோடு ஒப்புரவாகுங்கள் அப்படிங்கிறார். அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி மெதுவாக அவங்களுக்கு அந்த விளக்கங்களை கொடுத்து கொண்டு வருகிறார். இதை 6வது அத்தியாயம் 10வது வசனம் வரைக்கும் அதை சொல்லிட்டு
6வது அத்தியாயம் 11ல இருந்து 7வது அத்தியாயம் 1 வரைக்கும் அவர்களுக்கு ஒரு சில ஆலோசனை சொல்லுகிறார். நீங்கள் கொரிந்தியில் இருக்கிறீங்க, நீங்க நாங்கெல்லாம் போயிட்டோம், இப்ப சரியான லீடர்ஷிப் கிடையாது, இதனால நீங்க விசுவாசிகள் அவிசுவாசிகளோடு மிக்ஸ் ஆயிராதீங்க அப்படிங்கிறார். தொழில் முறையிலாக இருந்தாலும் சரி, ஐக்கியத்திலாக இருந்தாலும் சரி, அல்லது திருமண காரியத்திலாக இருந்தாலும் சரி, விசுவாசியும் அவிசுவாசியும் இணைக்கப்படக்கூடாது, இதுல நீங்க ஜாக்கிரதையாக இருங்க என்ற ஒரு ஆலோசனை 6வது அத்தியாயம் 11ல இருந்து 7வது அத்தியாயம் 1 வரைக்கும் சொல்லுகிறார். அதை முடிச்சுட்டு தான் இவர் அடுத்த ஒரு காரியம் சொல்லுகிறாரு. தீத்து என்னை பார்க்கறதுக்காக மாசதோனியா வந்தாரு, அவர் தன்னை பார்த்து கொண்டாரு, இந்த ஒரு காரியங்களையும் சொல்லிவிட்டு தன்னுடைய முந்தைய கடிதத்தை, தீத்து முறை நான் கொடுத்த கடிதத்தை நீங்க ஏற்றுக்கொண்டதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன் என்கிற காரியங்களையும் எழுதி அந்த 7வது சாப்டரை அவர் முடிக்கிறார். இது 1ல இருந்து 7 வரைக்கும் உள்ள பகுதிகள். அப்புறம் அதே ஜனங்களுக்கு தான், அந்த பெரும்பான்மையாருக்கு தான் எழுதுகிறாரு 8வது அத்தியாயம் 9வது அத்தியாயம். இது செகண்ட் பார்ட். இந்த செகண்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய மெயினான காரியம் என்னன்னா, தர்ம பணம் வசூலிக்கிறது, அதாவது கஷ்டங்களுக்குள் பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய, எருசலேமிலே பஞ்சத்தால் அவதிப்படக்கூடிய விசுவாசிகளுக்கு, அவர்களை பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறார். ஏற்றுக்கொண்ட ஜனங்களை ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள், அவங்க பாடுகள் கஷ்டங்களுக்குள்ள போறாங்க, அவங்களுக்கு உதவ வேண்டியது நமது கடமை. அதனால உங்களால முடிஞ்சது ஒரு தர்ம பணத்தை கொடுங்க, இதை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை மாத்திரமே 8, 9, 2 சாப்டர்ல எழுதுறாரு. இதுல மக்கதோனியாவில் இருக்கிறவங்க, அதாவது பிலிப்பி சபையில இருக்கிறவங்க எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறதாக விளக்குகிறார். பிலிப்பி சபையில் இருக்கிறவங்க தங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுத்தாங்க, முதலாவது தங்களையே கொடுத்தாங்க, அப்புறம் திராணிக்கு மிஞ்சி எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் அப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நீங்க கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. இதுல முக்கியமாக 8வது அத்தியாயம் 1ல இருந்து 6 வரைக்கும் மக்கதோனியா சபையார் எப்படி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு 7ல இருந்து 15 வரைக்கும் நீங்க எப்படி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல கிறிஸ்துவை உதாரணம் காட்டுகிறார். கிறிஸ்து ஐஸ்வர்யவானா இருந்து உங்கள் நிமித்தம் தரித்திரராகி வந்தாரு, ஏனென்றால் நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆகும்படியாக. அதே போல நம்மளும் அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்மளால முடிஞ்சதெல்லாம் கொடுக்கணும். கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவை போல நீங்க கொடுங்க அப்படிங்கிறாரு. அதற்கப்புறம் 8வது அத்தியாயம் 16ல இருந்து 24 வரைக்கும் அந்த பணத்தை எப்படி சேகரிக்க வேண்டும், எப்படி கலெக்ஷன் பண்ணி அனுப்புவோம். ஏன்னா இவர் மேல ஏற்கனவே இந்த கம்ப்ளைண்ட் என்னன்னா, இவர் நாணயம் மட்டும் ஒரு காசை கலெக்ஷன் பண்ணி இவர் ஏதோ சுருட்டிட்டு போயிடறாருங்கிற மாதிரி ஒரு மறைமுகமான குற்றச்சாட்டு இருந்தது. அதனால தான் சொல்லுகிறார் இவரு, இப்ப நான் தீத்துவை அனுப்பிச்சிருக்கிறேன், தீத்துவோடு கூட சபைகளிலே இந்த பணத்தை சேகரித்து எருசலேம் கொண்டு போவதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு மனிதனை நான் உங்க கூட நான் அனுப்பிச்சிருக்கிறேன். ஸோ நீங்க அதை கலெக்ஷன் பண்ணி அவர் கையில கொடுங்க, அவர் அதை கொண்டுட்டு போவாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுகிறார். அதுக்கப்புறமாக 9வது அத்தியாயத்துல இதை கொடுக்கறதுக்கு ஆயத்தப்படுங்க. ஒரு ஆள் நிக்கிற போது உடனே பைக்குள்ள கையை விட்டு பரிசுல எவ்வளவு காசு இருக்குன்னு தேடாதீங்க. ஏன்னா நீங்க ஏற்கனவே நாங்க தர்றோம்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீங்க, அதனால வாரம் அதை கொஞ்சம் சேர்த்து வைங்க, அவர் வருகிற போது அப்படியே கொடுங்க அப்படின்னு சொல்லுகிறார். இதுல அந்த கொடுக்கற காரியத்துலதான் 10ல 1 அதுல 1 இதுல 1 பிரசன்டேஷன் எல்லாம் கிடையாது. அவன் தன் மனதில் நியமித்தபடி கொடுக்கப்படவான் அப்படிங்கிறார். இந்த ஒரு வார்த்தை அநேக இடங்களிலே சபைகளிலே எழுதுவாங்க, உற்சாகமா கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார் என்று. ஆனால் இது தேவனுக்கு கொடுப்பதை குறித்து இந்த இடத்துல அவர் எழுதவில்லை. இந்த இடத்துல எழுதினதெல்லாம் தரித்திரத்திலையும் கஷ்டத்திலையும் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு உதவி செய்வதற்கு, தான தர்மம் இதற்கு கொடுக்கக்கூடிய, இதை உற்சாகமாக கொடுக்கிற இடத்துல கடவுள் பிரியமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்து அதை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இந்த பணம் கொடுக்கப்படுவதனுடைய நியமம் என்னது, கொடுக்கறதுனால உனக்கு என்ன கிடைக்கும், இதை கொடுக்கறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்றது, நீ சிறுக கொடுத்தேன்னா சிறுக தான் விதைப்ப, பெருக கொடுத்தேன்னா பெருக விதைப்ப. ஸோ இல்லாதவனுக்கு நீ எவ்வளோக்கோளோ கொடுக்குறியோ அவ்வளோக்கோளோ உனக்கு அறுவடை கிடைக்கும்
உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுகிறார். இதை கொடுப்பதற்கு பின்னாடி இருக்கிறனுடைய தேவனுடைய ஒரு ரூல் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டு, இப்படி கொடுக்கிறவனுக்கு பின்னாடி தேவன் கிரியை செய்யக்கூடிய காரியங்கள் என்ன அப்படிங்கறதுல தான் சொல்றாரு, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவன் நீதி என்றென்றைக்கு நிற்கும் அப்படிங்கிறாரு. நீங்கள் எல்லா விதத்திலும் பெருகிறது போல இந்த நற்கிரியையிலும் பெருகும்படியாக, எப்ப என் கையில இருக்கிறத கொடுக்குறோமோ அப்பதான் பணம் என்னை பிடிக்க முடியாது. பணத்தின் அடிமையாக நான் இல்லாம பணத்தை என் கையில உபயோகப்படுத்திக்கிறோன்னா பணத்தை என் கையில கையாளுகிறவனாக மேல நான் போயிடுவேன். அதுல நீங்க வளருங்க. அது மாத்திரமல்ல, நீங்க கொடுக்க 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 தேவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஏனென்றால் அவர்கள் தரித்திரர்கள் இல்லாதவர்கள் மேல அன்புள்ள தேவன் அவர்கள் கொடுக்க வேண்டும். ஆனா அவரை நேரடியா வந்து கொடுக்க முடியாது, உங்க மூலமாக கொடுப்பாரு. நீங்க அங்க கொடுக்க கொடுக்க உங்களுக்கு இன்னும் கொடுக்கப்படும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். நீ கொடுத்துக்கிட்டே இரு, உனக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அது தேவனுடைய அந்த வாக்குத்தத்தமாக இந்த காரியங்களை குறித்து அவரு இது உங்களுக்கு கொடுத்த விசேஷமான கிருபை. பிறருக்கு கொடுப்பது என்பது விசேஷமாக தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு கிருபை. இத ரோமர் நிறுவத்துல பார்த்தா அது ஒரு வரம் என்றே அந்த லிஸ்ட்ல வரும். பிறருக்கு கொடுப்பது தேவனிடத்துல வந்த ஒரு கிஃப்ட், ஒரு வரம் என்றே வரும். அதை முடித்துட்டு தான் கடைசியா சொல்லுகிறாரு, தேவன் அருளியே சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் கையில கொடுத்து அதை நான் பிறருக்கு கொடுத்து கடைசியில மேல போற அன்னைக்கு இதை கொடுத்தது நிமித்தமாக எனக்கு அங்க ஒரு கிஃப்ட் வச்சிருக்காரு. கொடுத்தது அவர் தான், நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஆனா மேல போற அன்னைக்கு இவ்வளவு கொடுத்தியே அதுக்காக அப்படின்னு சொல்லி எனக்கு அங்கும் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறாரு. இது ஒரு பெரிய ஈவு எனக்கு அப்படின்னு சொல்லி அதை குறித்து விளக்கமாக எழுதுகிறார். அதற்கப்புறம் மூன்றாவது பார்ட்டு, இந்த இதுவரை படித்த இந்த இதுக்கும் சுத்தமாக ஒரு ஆப்போசிட் ஒரு வித்தியாசத்தை இதுல நம்ம பார்க்கலாம். இதுல மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, தன்னை ஏற்றுக்கொள்ளாத அந்த சிறுபான்மை ஒரு கூட்டம் இருக்கிறவங்களுக்கும் அந்த கள்ள ஊழியர்கள் உபதேசம் பண்ணுகிறார்களே அவர்களை கடிந்து கொண்டு அவர்களுக்காக இதை எழுதுகிறார். இதுவரைக்கும் எழுதினதெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்ட பெரும்பான்மையான மக்களுக்கு, இப்ப அந்த சிறுபான்மையான மக்களுக்கு. இதுல 10வது அத்தியாயம் 1-18 வரைக்கும் இவரை குறித்து அவர்கள் சொன்ன கம்ப்ளைண்ட் என்னென்னலாம் குறை சொன்னாங்களோ அதற்கு மறுப்பு தெரிவித்து விளக்கம் கொடுக்கிறார். 10வது அத்தியாயம் 1-18வது வசனம் வரைக்கும் கொடுக்கிறார். அப்புறம் 10வது அத்தியாயம் 1-12வது அத்தியாயம் 13 வரைக்கும் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவினால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலன் என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபித்து அவங்க வாயை அடைக்கிறதுக்காக ஒரு வேலையை செய்கிறார். நீங்க எல்லாம் விசேஷமான அப்போஸ்தலன் சொல்றீங்கல்ல, அப்ப நான் யாரு பாருங்க, நான் என்னை குறித்து எங்கேயும் பெருசா பீத்திக்கல, ஆனா நீங்க செஞ்சதுனால நான் சொல்ல வேண்டி வருது என்று தன்னை குறித்து எழுதி நான் ஒரு அப்போஸ்தலன், கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலன் என்பது ஆதாரத்தோடு நிரூபிக்கிறார். இது 11வது அத்தியாயம் 1-12வது அத்தியாயம் 13வது வசனம் வரைக்கும் தன்னுடைய அப்போஸ்தலர் ஊழியத்தை அவர் நிரூபிக்கிறார். இதுதான் அதுல முக்கியமான ஒரு காரியங்கள் வருது. இதுல அவர் சொல்லுகிறாரு, நீங்க எபிரேயரா, நானும் எபிரேயன். நீங்க இஸ்ரவேல்ல இருந்து வந்தீங்களா, நானும் இஸ்ரவேலன். நீங்க ஆபிரகாம் சந்ததியா, நானும் ஆபிரகாம் சந்ததி. நீங்க கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் இன்னும் அதிகம். முட்டாத்தனமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஊழியத்தின் நிமித்தமாக அதிகமா பிரயாசப்பட்டவன், அதிகமாக அடி வாங்கினவன், அதிகமாக காவல்ல வைக்கப்பட்டவன், அதிகமாக மரண அவஸ்தையில் இருந்தேன். 1 குறைய 40 தடவையாக 40 அடியாக 5 தரம் அடி வாங்கியிருக்கேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டிருக்கிறேன். 1 தடவை கல்லறி உண்டேன். அவர் கல்லெறிஞ்சு செத்து போனாருன்னு ஊருக்கு வெளியே போட்டுட்டு போயிட்டாங்க. தேவன் அவர் எழுப்பி திருப்பி எந்திரிச்சு ஊருக்குள்ள வந்தார். அதான் சொல்றார், 1 முறை கல்லெறி உண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்துல இருந்திருக்கிறேன்.
கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கிட்டேன். கடல் கப்பல் சேதத்துல வந்து தண்ணிக்குள்ளே நீந்திட்டு ஒரு ராப்பகல் பூரா நான் இருந்திருக்கிறேன். அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லர்களால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும், அந்நிய ஜனங்களினால் வந்த மோசங்களினாலும், பட்டணத்தில் உண்டான மோசங்களினாலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களினாலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களினாலும், விசேஷமாக கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களினாலும் என்று அவங்கள பாயிண்ட் அவுட் பண்றாரு. நீங்க கள்ள ஊழியக்காரங்க நீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டு பாயிண்ட் அவுட் பண்றாரு. ஸோ நான் இந்த ஊழியத்தை வந்து லாபத்துக்காக ஒரு 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 ஸ்டைலாகவோ பண்ணலை. நான் இவ்வளோ பாடுகளுக்குள்ளாக இந்த ஊழியத்தை செய்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்க எப்படி? மறைமுகமான அடுத்த கேள்வி, நீங்க எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். அநேக காரியங்களை அதில் சொல்லிட்டு வர்றாரு. அப்புறம் அடுத்தபடியாக நான் மேன்மை பாராட்டுறது முக்கியம் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் அருளின தரிசனத்தை நான் பரலோகம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு 3ஆம் வானம் வரைக்கும் போயிருந்தேன். சரீரத்தில் இருந்தோம் இல்லையோ தெரியாது. தேவதூர்கள் பேசினதெல்லாம் கேட்டேன். அந்த அளவுக்கு நான் மேலே போயிட்டு வந்தவன் நான் அப்படிங்கிறது அவர் அந்த ஒரு காரியங்களை குறித்து சொல்லிட்டு, ஆனாலும் என் சரீரத்திலே ஒரு முள்ளு இருக்கிறது, என்னை உயர்த்தாதபடி அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும்னாரு. அதனால நான் அதை குறித்து பெருமைப்படுகிறேன். அது என்ன முள்ளு, என்ன காரணங்கிறது கொரிந்து சபையாருக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஆனாலும் அவரிடத்துல ஒரு பலவீனம் இருந்தது. அதையும் அவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு தான் மகா பிரதான அப்போஸ்தலர்களிலே யாருக்குமே நான் ஒன்றும் குறைந்தவன் அல்ல. ஏன்னா அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவித பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. இப்போ வந்து சொல்ற அந்த மகாபிரிய ஸ்பெஷல் தீவிரமான தேவ வரம்பற்ற அப்போஸ்தலன் சொல்றீங்களே, உங்களால என்ன நடந்தது அப்படிங்கிற காரியங்களை கேட்டு அவர் அவங்களுக்கு சொல்லி அவர்களை ஒரு மாதிரியாக பேசி தன்னுடைய அப்போஸ்தலத்தை நிரூபிக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக கொரிந்து சபைக்கு நான் திருப்பி வரப்போறேன் அப்படிங்கிறார். நான் வரப்போறேன், திருப்பி ஒரு விசிட் கொடுக்க போறேன், நான் வந்து உங்களை எல்லாம் நான் பார்த்துக்குவேன். நான் அப்போ உங்களுடைய இது என்னங்கிறத நேருக்கு நேரம் வந்து பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக கொரிந்து சபைக்கும் இவங்களுக்கும் நான் திருப்பி வர இருக்கிறேங்க, நான் உங்களை பார்க்க வரப்போறேன் அப்படிங்கிறத 12வது அத்தியாயம் 14 13:10 வரைக்கும் தன்னுடைய ஃபியூச்சர் பிளான் இதை குறித்து சொல்லிட்டு கடைசியாக முடிவுரையாக வாழ்த்து 13வது அத்தியாயம் 11 14 வரைக்கும் வாழ்த்து சொல்லி முடிக்கிறார். இன்றைக்கும் அநேக சபைகளிலே ஆராதனை முடிந்தவுடனே கடைசியாக சொல்லக்கூடிய வாழ்த்து இதுல உள்ள வாழ்த்து தான். அந்த 13வது அத்தியாயம் 14 உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆமேன் அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்தை முடிக்கிறாரு. இதே தான் இன்றைக்கு அநேக இடங்களில் பயன்பட்டு வருகிறது. ஸோ 1 கொரிந்தியர் அதன் எழுதப்பட்ட நோக்கம், அதில் எழுதப்பட்ட கருத்து வேற. 2 கொரிந்தியர் வேற. 2 கொரிந்தியருடைய அப்ரோச்சும் அதனுடைய நோக்கமும் அதில் சொல்லப்பட்ட காரியங்களும் வேற. ஸோ இதை மைண்டில் வைத்து கொண்டு இதை மெதுவாக நம்ம தியானித்து வந்தால் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவனுக்கு அந்த அர்ப்பணிப்பும் எதை ஆதாரமாக வைத்து செய்ய வேண்டும் என்பதை வந்து நம்ம இதுல இருக்கக்கூடிய அந்த 2 கொரிந்தியர்ல இருக்கக்கூடிய 2வது அத்தியாயம் 14 6வது அத்தியாயம் 10வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகளை நம்ம வாசிச்சா பவுல் ஊழியத்தினுடைய அஸ்திபாரமாக அடிப்படையாக இருந்தது இதுதான். இதே போல நம்மள இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள முடியும். பல காரியங்களிலே ஒரு பல காரியங்கள் இங்கே எழுதுனது வந்து முக்கியமாக கொடுக்குறாரு. ஸோ இது இன்றைக்கு பல இடங்களிலே இந்த பின்னணி புரியாததுனால, யாருக்கு எங்கே எதுக்கு எதற்காக சொன்னார்னு புரியாததுனால அநேக வசனங்களே தவறுதலாக எடுத்து தவறான ஒரு அர்த்தத்தோடு எல்லா இடத்துலையும் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்த பின்னணியத்தை அறிந்து கொண்டு இப்போ மெதுவாக அதை வாசித்து இந்த ஒரு தலைப்பின் கீழாக அதை வாசித்து வந்தால் இன்னும் அந்த புஸ்தகம் நன்றாக விளங்கும். தேவன் இந்த வார்த்தையினால நம்மளை இன்னும் சுத்திகரித்து இன்னும் சிறப்படுத்தி பலப்படுத்தி அவருக்கு உகந்த அவர் சித்தத்தை செய்யக்கூடிய ஆள்களாக நம்மளை கொண்டு வர முடியும்.
இத்தோடு இன்றைய இந்த 2 கொரிந்தியருக்குரிய பின்னணியமும் விளக்கமும் முடிந்தது.